தளபதியை பத்தி எதனா நெகட்டிவ் பரப்புறதுக்கு மட்டும் முந்திக்கிட்டு வர சன் நியூஸ் மற்றும் சில எச்ச நாய்கள் இந்த நாங்குநேரி சம்பவத்தை பத்தி வாயவே திறக்கல. வாங்க என்னன்றத பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெருமத்து கிராமம் இந்திரா காலனி, அது ஒரு புறநகர் பகுதி தான். அந்த டீ கடையில நின்றவர்கள் ரோட்டில் நடந்தவர்கள்னு இவங்களெல்லாம் காரணமே இல்லாம கண்மூடித்தனமா போதையில 9 பேர் கொண்ட கும்பல் சராமரியாக வெட்டி தாக்கியிருக்காங்க. ஸ்பாட்லயே ஜான் என்ற அந்த பகுதியை சார்ந்தவரும் வடமாநில தொழிலாளியும் அங்கேயே உயிரிழந்துட்டாங்க. இன்னும் 3 பேர் கவலைக்கிடமா இருக்காங்க. 4 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க. இந்த கொலைகளை அசால்ட்டா பண்ண அந்த கும்பலை இப்ப வரைக்கும் காவல்துறையினர் கண்டுபிடிக்கவே இல்ல. தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்கு. ஆனா இதற்கான தீர்வு இப்ப வரைக்கும் இல்ல. இந்த நிலை எப்பதான் மாறும்னே புரியல. ரோட்ல நடக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இப்ப நம்ம தமிழகம் எந்த லட்சணத்துல இருக்கு? உலக நாடுகளுடன் போட்டி போடும் ஒரு ஆட்சியில் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் எங்கே ஸ்டாலின் சார்? ரோட்ல யாரெல்லாம் வராங்க போறாங்க அதெல்லாம் வெட்டினாங்க. திடீர்னு எதிர்பாராத சம்பவம் இது. திடீர்னு வாராக போற ரோட்ல வழி முடிச்சு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவின் டாப் மாநிலத்தில் காவல்துறையின் சட்ட ஒழுங்கு டிஜிபி எங்கே? சும்மா இந்த ஆக்டிங் ஆபீசரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்துனீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபியை போடுங்க சார். நம்பர் 1 மாநிலம் என்று தம்பட்டி அடித்துக் கொள்ளும் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு லட்சணம் இதுதானா ஸ்டாலின் சார்? போதைப் பொருள் கும்பல் சுதந்திரமாக வன்முறை நிகழ்த்த இடம் தந்த பொறுப்புமிக்க ஆட்சி இதுதானா முதல்வரே? பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் புலம்பி தவிக்கும் கோபத்தில் கொந்தளித்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இந்த அமைதியான வாழ்க்கைக்கு பங்கம் ஏற்பட்டுச்சுன்னா நான் ஒரு ஆள் கருத்து இல்ல, இது எங்க மக்களோட கருத்து. தேர்தல் நிச்சயமா பாய்காட். ஆட்சியே முடிய போகிறது. இப்போதாவது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் தூக்கத்தில் இருந்து எழுவாரா? மக்கள் நலன்களே அவர்களின் பாதுகாப்பை துளியும் யோசிக்காத இந்த திமுக ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறியப்படுவது உறுதி. இது தளபதியின் வாசகம், தொண்டர்களின் சாசகம்.